அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று எகிப்தின் வாதையும் விடுதலையும் என தலைப்பில் உள்ள மறைந்துள்ள உண்மைகளை சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு காணொளியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு சில வாரங்களாக நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய அநேகமாயிரம் உண்மைகளை பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மாபெரும் சத்தியத்தை என்ன பண்ண போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதாமத்துக்குள்ளாக அவரை உண்மையாக நேசிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா விசேஷ விதமாக இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை அவருடைய அழைப்புக்குள்ளாக பரிபூர்ணமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை பார்த்திங்கன்னா நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக ஒரு அடையாளத்தின் மூலமாக சொல்லி காமிச்சிருக்காரு. இந்த அழைப்புக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த அழைப்பு பரலோக ராஜ்யம். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய பிள்ளைகள் சென்று சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டத்தை பார்த்திங்கன்னா எகிப்தில் அவர் செய்த வாதையின் மூலமாக சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போது இந்த தலைப்பின் கீழாக நாம் இந்த ஒரு உண்மைகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி அடிமையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அதிகமான உபத்திரவம், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், இது எல்லாத்துக்கு மத்தியில் எகிப்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. பாருங்கள், வசனம் படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்கள் படிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து, பார்த்தீங்களா, உபத்திரவம்ன்றத சொல்றாரு. அடுத்தது, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பார்த்தீங்களா, ஆலோட்டிகள் நிமித்தம், ஆலோட்டிகள்னா டாஸ்க் மாஸ்டர்ஸ் அர்த்தம். சரிங்களா? அப்போ ஜனங்களை அங்கே வேலை வாங்கக்கூடிய அந்த ஆட்கள் சொல்லி அர்த்தமாங்க. சரிங்களா? படிங்க. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய நோக்கத்தை ரொம்ப கிளியராக முதல் பாயிண்ட்லேயே சொல்லி காமிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்கே அதிகமான ஒரு வேதனை, கூக்குரல், கண்ணீர், ஒடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு மத்தியில் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கூக்குரல், ஒடுக்கப்படக்கூடிய அந்த வேதனை நம்முடைய ஆண்டவருடைய செவிகளில் போனதுனால அவர் என்ன பண்ணார்னா உங்களை இந்த இடத்துலேருந்து விடுதலை பண்ணி நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆசீர்வாதமான அந்த தேசம், கானான் தேசம், அங்கே கொண்டு போய் சேர்க்கிறன்றத அவர் நினைவு கூறுறார். சரிங்களா? அதுக்காக தான் இந்த காரியங்களை செய்ய போறன்றதையும் நமக்கு சொல்லி காமிக்கிறார். தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். பார்த்தீங்களா? அப்போ இதுதான் அவங்களுடைய நிலைமைகள். இந்த நிலைமையிலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, ஒடுக்குதலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை பெற்று நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்ன பரம கானானுக்கு என்ன பண்ணணும்னா அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அங்கே திட்டம். பரம கானானுக்கு கொண்டு போய் அவர் சேர்க்கிறேன்னு சொன்னது இன்னைக்கு சொன்ன விஷயம் இல்லை. அது ஆபிரகாம்கிட்ட பண்ண ஒரு ஆசீர்வாதமான உடன்படிக்கை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை நினைவு கூர்ந்து ஜனங்களை நான் விடுதலை பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அடிப்படைன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ இந்த அடிப்படையை மனசில் வச்சுக்கோங்க. ஜனங்களுடைய நிலைமைகள் தெரிஞ்சிருச்சு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குன்றதா நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குன்றத எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சு பார்க்குறோம் இல்லையா? அப்போ எப்படி விடுதலையாக்குறது அப்படின்னு சொல்லும்போது தான் மோசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த டைமில் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லி நினைக்கிறோம். மோசே எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவர் மீதியான் தேசத்தில் மோசே இருக்கிறார்.
ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னா மோசே செய்துட்டு இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ மோசேயை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எகிப்துக்கு போங்க, ஏன்னா இஸ்ரேல் ஜனன் இருக்காங்க இல்லையா, என்னுடைய சேஷ்டபுத்திரன், அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசேக்கிட்ட சொல்லி மோசே வந்து மீதியான் தேசத்திலிருந்து கூப்பிட்டு எகிப்துக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். இது பேக்ரவுண்டு. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பார்வோன்ட்ட போய் பேசணும் இல்லையா, பேசுறதுக்கு முன்னாடி மோசே வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய லீடர்ஸ் கிட்ட போய் முதல்ல பேசணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய லீடர்ஸ் மோசேயை நம்பணும். அதுக்கப்புறமா மோசேயும் இஸ்ரேல் ஜனங்களுடைய லீடர்ஸும் சேர்ந்து பார்வோன்ட்ட போய் ஜனங்களை விடுதலை பண்ண முடியாது கேட்கணும். இதுதான் அங்கே பிளானாக இருக்குது. இப்படி காரியங்கள் இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மோசே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாடம் வந்து ரொம்ப பெரிய பாடம், ரொம்ப அழகான திட்டம், சத்தியம் உள்ள இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய டைமில் பேச முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்ன காரியங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிய வந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் இந்த பூமியில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாடம் கட்டாயமாக நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும், ஜீவனை கொடுக்கும், பெரிய நம்பிக்கை கொடுக்குன்ற உண்மையை உங்கள் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த காணொலியை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நிதானமாக கவனிச்சிருங்க. ஒரு மாபெரும் ஆச்சரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் உள்ள வச்சிருக்கார். சரிங்களா? அப்போ மோசே வந்து எகிப்தில் கூடிய இஸ்ரேல் ஜனங்களுடைய லீடர்ஸை மூப்பர்களை கூப்பிட்டு பார்வோன்ட்ட போய் என்ன பண்ண போறாருன்னா பேச போறாரு. அப்படி போகும்பொழுது தான் எகிப்தில் வந்து ஒரு 10 வாதைகளை, பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, 10 வாதைகளை செய்யும்படியான ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசே கிட்ட வந்து அங்கே சொல்றாரு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாதைகள் ஏன் சொல்லி கவனிக்கும் பொழுது அடிமைத்தனத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக, ஒடுக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்து பரம கானானுக்கு கொண்டு போய் சேவ் பண்றதுதான் சத்தியம். அதுக்காக தான் இந்த பிளான் எங்க சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ நம்முடைய வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில என்ன செய்ய போறார் அப்படின்றத அவர் முன்கூட்டியே தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ சத்தியங்களை, வேதத்தை நாம் இப்படி தான் அணுகுன்றதான் நம்முடைய ஆண்டவருடைய தீர்க்கமான முடிவு. வேறு எந்த கோணத்திலுமே வேதத்தை அணுகக்கூடாதுன்றதை நாம் முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டங்களை வெளிப்படுத்தி காமிக்கும். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வாதைகளை வந்து இப்போ செய்யணும். இதில் வேதாமத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து நிதானமாக நிறைய படித்தவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சம்பவங்கள் உடனே மைண்டில் புரிய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அதிகமாக யாராவது படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இதை மைண்டில் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் யாரையுமே கைவிட மாட்டார். யார் யாருக்கெல்லாம் மனசு இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்னா அவர் புரிய வச்சிருவார். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக நீங்கள் வந்து காதில் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்போது இந்த இடத்துல 10 வாதைகள் இருக்கு இல்லையா, அந்த 10 வாதைகள் இருக்கும் பொழுது இதில் 2 பகுதியாக என்ன பண்ணார்னா இந்த 10 வாதைகளை பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 வாதைகள் இது 2 பகுதி என்ன பண்ணுறாருன்னா பிரிக்கிறார். முதல் 3 வாதைகள் ஒரு பகுதியாகவும், ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த 7 வாதைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 வாதைகளை 2 பாகம் பிரிக்கிறார். முதல் பாகத்தில் 3 வாதைகள் உள்ள வந்துடும். சரிங்களா? அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும்? 7 வாதைகள். இது 2வது பாகத்துக்குள்ள உள்ள வந்துடும். சரிங்களா? இதை நம்ம பிரிக்கல, ஆண்டவரே பிரித்து வச்சிருக்கார். எப்படின்றது நம்ம படிக்க போகிறோம், கவலைப்பட வேண்டாம். ஏன் பிரிச்சாரு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல் 3 வாதையில் 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. யார் 2 பேருமே? எகிப்தின் ஜனங்களும் எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகளாக இஸ்ரேல் ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கோசேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான், அந்த இடத்துல தான் இஸ்ரேல் ஜனங்கள் வசிக்கிறாங்க. அப்போ இந்த முதல் 3 வாதைகளில் எகிப்தின் ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால்
அடுத்த 2வது செட்டு 7 வாதைகள் இருக்கு இல்லையா, இந்த 7 வாதைகளில் விசேஷமாக பர்டிகுலராக யாருக்கு மட்டும்தான் அது பொருந்துச்சு, யார் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்தியர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆண்டோட பிள்ளைகளுக்கு அதில் பாதிப்பே கிடையாது. அதில் இந்த 2வது செட்டில் இருக்கக்கூடிய 7வது வாதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 10வது வாதை. இது சில பேருக்கு புரியாது, என்ன 7ன்றாரு என்ன 10ன்றாருன்னு சொல்லி நீங்கள் குழம்பு கூட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல 3 வாதைகள் போயிடுச்சு இல்லையா, அப்போ 7 இருக்கு இல்லையா, அப்போ 3 7 10, புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த கடைசி வாதையை நான் 10ன்னு சொல்கிறேன், சில நேரங்களில் 7ன்னு சொல்லுவேன். 7ன்னு சொன்னேன் அப்படின்னா 2வது செட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 10ன்னு சொன்னேன் அப்படின்னா இந்த 3ல் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 10 வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த 2வது செட்டில் இருக்கக்கூடிய கடைசி வாதை தான் தலச்சன் பிள்ளை சங்காரம். அது நடக்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா, பார்வோனும் அவருடைய ஊழியக்காரர்களும் மோசேயை கூப்பிட்டு நீங்கள் தயவு செய்து எகிப்து வெளியில் போயிடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவார். இதான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற சம்பவங்கள், இதான் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த சம்பவங்கள். அப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் வேதாமத்துக்குள்ளாக. சரிங்களா? அப்போ முதல் 3 வாதைகள் என்னென்ன அப்படின்னு என்ன பண்ண போகிறோன்னா சில வசனங்களை படிக்க போகிறோம். படிக்கலாமா? யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்க மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா? அப்போ அந்த 10 வாதையில் முதலாவது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நதியை அடிப்பாரா தண்ணீர் என்னமா மாறிடுமா, இரத்தமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். சரிங்களா? இது முதலாவது வாதைன்றதை தெளிவாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? 2வது வாதை எதுன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா பாருங்க, யாத்திராகமத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். பார்த்தீங்களா? அப்போ இந்த 2வது வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா தவளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பேருக்குமே பொதுவான ஒரு காரியங்கள். சரிங்களா? தவளைகள்ன்றதை தெளிவுபடுத்தி காமிக்கிறாரு. இது 2வது வாதைன்றதை நமக்கு சொல்லிட்டார். சரிங்களா? 3வது வாதை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். படிக்கலாமா? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பெண்களாய் போம் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழமான உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அந்த வாழ்க்கை இன்றைக்கி நம்ம கையில் என்ன பண்ணிக்காருனா கொடுத்துருக்காரு. அதனால யாருக்காவது ஒருத்தருக்கு புரியாட்டி கூட பரவாயில்ல, என்ன அடையாளம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து கவனிச்சிட்டே வாங்க. இப்போது முதல்ல 10 வாதைகளில் 3 வாதைகள் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? முதலாவது வாதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கோலை எடுத்து நதியில் அடிப்பார், தண்ணீர் ஃபுல்லாக இரத்தமாக மாறிடும். நம்பர் 1 பாருங்க, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டார். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா தவளைகள் வரும் அப்படின்னு சொன்னார். 2வது வாதை எதுனா தவளைகள் வரும்னு சொன்னார். அதுக்கும் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது 2வது வாதை. 3வது வாதை பார்த்தீங்கன்னா பெண்கள், லைஸ், LICE, லைஸ் ஃபுல்லாக பெண்களாக என்ன பண்ணணும்னா தேசத்தில் வரும்ன்றதையும் சொல்லி காமிச்சாரு. இது 3வது வாதைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 வாதைகளும் 2 பேருக்குமே பொதுவானது. யார் 2 பேருக்கும்? எகிப்தியருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய காரியங்கள். சரிங்களா? ஆனால் நம்முடைய பாடத்தினுடைய ஃபோக்கஸ் இது கிடையாது. எதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தின் வாதையும் விடுதலையும், அதுதான் முக்கியம். அப்போது எகிப்தில் பண்ணப்பட்ட
அந்த 10 வாதைகளில் முதல் 3 வாதைகளில் 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க, சம்பந்தப்படுறாங்க, சரிங்களா? ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய 7 வாதைகளில் எகிப்தியர் மட்டுமே பாதிக்கப்பட்டாங்க. அப்போது அதில் கடைசி வாதை தான் தலச்சின் பிள்ளை சங்காரம். அந்த வாதையில தான் இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அதுதான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான மைய கருத்து, ஃபோக்கஸிங் பாயிண்ட், சரிங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த கோணத்தில் பாடத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கோன்றதை மறந்துடக்கூடாது. எகிப்தின் வாதையும் விடுதலையும். எகிப்தில் 10 வாதைகள் செய்யப்பட்டன. அதில் முதல் 3 வாதைகள் பொதுவானவைகள். கடைசியாக இருக்கக்கூடிய 7 வாதைகளில் எகிப்தியர் மட்டுமே பாதிக்கப்படுறாங்க, சரிங்களா? அப்போது அந்த கடைசியாக நடந்த 7 வாதைகள் எதுன்றதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள். முதலாவது ஒரு வாதையை குறித்து என்ன பண்ண போகிறோன்னா படிக்க போகிறோம். சில நேரத்தில் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். முதலாவது வாதை நான் சொல்லும் பொழுது 4வது வாதையை எடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே 3 பார்த்துட்டோம்ல. 3 என்னென்ன பார்த்துருக்கோம்? முதல்ல நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறும். 2வது தவளைகள் வரும். 3வது பேன்கள் வரும். இப்போ 4வது இந்த செகண்ட் செட்டில் முதலாவது வாதைன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதை ஏன் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் காமிக்க போகிறேன்றார். அதனால தான் நாமும் இந்த 7 வாதைகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 7 வாதைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எகிப்தியர் மத்தியில் செய்யும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசத்தை காமிக்கிறன்றதை அவரே சொல்றார். படிக்கலாமா? பாருங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22 படிங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா? இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. மோசே பார்வோன்ட்ட போய் அதை சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டிஃபரன்ஸ், வித்தியாசம் வரணும் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. யாருக்கு வித்தியாசம்? எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்கள் வித்தியாசம் வரணும்ன்றது சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ இந்த 4வது வாதையாகிய முதலாவது வாதையை அவர் செய்யும் பொழுது அதில் பாதிக்கப்படுறது எகிப்தியர் மட்டுமே. அதனால தான் நம்முடைய பாடத்தினுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் சொன்ன சத்தியங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தின் வாதையும் விடுதலையும். அப்போ இந்த இடத்துல முதலாவது வாதையாக எது வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க. மறுபடியும் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. பாத்தீங்களா? அப்போ வண்டுகள் வந்துருச்சு நிறைய. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் படித்து பார்க்கும் பொழுது பலவிதமான வண்டுகள் சொல்லி அங்கே சொல்லியிருப்பார். படிங்க வசனம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்களின் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பார்த்தீங்களா? பலவிதமான வண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போ ஸ்மால் இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி வண்டுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோஸ், கொசு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலவிதமான வண்டுகள் அந்த இடத்துல அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி செய்யுன்றது என்ன பண்ணாருன்னா தெளிவாக சொன்னார். அது கட்டாயமாக பார்த்தீங்கன்னா துல்லியமாக அவர் சொன்ன டைமில் அங்கே வந்துச்சுன்றதான் இங்கே யாத்திராமத்தில் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? இதுதான் எகிப்தியரை பாதித்த, அவங்கள மட்டும் பாதித்த முதலாவது வாதைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எகிப்தியரை மட்டும் பாதித்த 2வது வாதைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். படிக்கலாமா என்ன வாதைன்னு சொல்லி பாருங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3லேருந்து படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதுகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். பாத்தீங்களா?
ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாதையை செய்ய வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கன்னா, முதலாவது வாதையை நம்முடைய ஆண்டவர் செய்யும் பொழுது பார்வோன் வந்து மனசு இறங்கி நான் அனுப்புறேன்னு சொல்லுவார். யாரை? இஸ்ரேல் ஜனங்களை வெளியில் அனுப்புவேன்னு சொல்லுவார். ஆனாலும் என்ன ஆகிடும்னா மனசு கடினப்பட்டுரும். கடினப்படுத்தினதே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான் செய்வார். ஏன் செய்கிறான்றதா ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜனங்களை சிம்பிளாக என்ன பண்ணலன்னா அவர் வெளியில் கொண்டு வர விரும்பலை. பார்வோனுக்கும் வல்லமையுள்ளவர் யாருன்னு தெரியணும், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வல்லமையுள்ளவர் யாருன்னு தெரியணும். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவங்கள் தெரியணுன்றதுக்காக தான் மனசை கடினப்படுத்தான்ற உண்மைகளை கூட பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லி காமிச்சிருக்காரு. பாருங்கள், ரோமரில் படிக்கும்போது தெரியும். பாருங்கள், ரோமர் 9:17. ரோமர் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ பார்வோனுடைய இருதயத்தை நம்முடைய ஆண்டவர் தான் கடினப்படுத்துகிறார். ஏன் கடினப்படுத்துகிறார்னா, பார்வோனும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எகிப்தியரும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களும் சரி, எல்லாத்துக்கும் மேலாக சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறாரு, அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம் எல்லாருமே அப்படின்ற மகத்துவமான உண்மைகளை அந்த ஒவ்வொரு இருதயமும் புரிஞ்சுக்கணும். அதான் இன்னைக்கு நம்மகிட்ட நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் மேலே சர்வ வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம் எல்லாருமே அவரால் சகலமும் செய்ய முடியும் சொல்லக்கூடிய அந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு வாதியை செய்து அதுக்கப்புறம் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தான்றதை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் படிக்கலாம். பாருங்க யாத்திராகமம் 8:22. யாத்திராகமம் 8:22. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. பார்த்தீங்களா? பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்று அறியும்படிக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் ஒவ்வொரு வாதையும் முடிஞ்ச உடனே சில நேரங்களில் பார்வோனுடைய இருதயம் வந்து சரி ஓகே நான் அனுப்புகிறேன்னு சொல்லுவார். ஆனால் முடிவில் இருதயம் கடினப்பட்டு ஜனங்களை அனுப்ப மாட்டேன்றதை சொல்லுவார். அதனால தான் முதலாவது வாதையில் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பாமல் போயிட்டாரு, இருதயம் கடினப்பட்டது. சரிங்களா? அதனால தான் ரெண்டாவது வாதையை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை உள்ள வருதுன்றதையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். அப்போ ரெண்டாவது வாதையை குறித்து மறுபடியும் படிக்கலாமா? 9 3-4 வசனங்கள் படிங்க. யாத்திராகமம் 9 முதல் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். பாத்தீங்களா? அப்போ ரெண்டாவது வாதையை கவனிக்கும் பொழுது எகிப்தியர் அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் மறிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா கிளியராக அங்கே விட்னஸ் பண்ணி காமிச்சிட்டார். அப்போ ரெண்டாவது வாதையில் எகிப்தின் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் மறிக்கும், அது கொள்ளை நோய் மூலமாக மறிக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லி காமிச்சான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய இருதயம் வந்து கடைசி வரைக்கும் மாறாது. அப்போ அனுப்புறேன்னு சொல்லியும் மறுபடியும் அனுப்பாமல் போயிடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போது எகிப்தின் ஜனங்கள் மத்தியில் கூடிய மிருக ஜீவன்கள் பாதிக்கப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாந்தத்துக்குள்ளாக ஒவ்வொன்றுமே ஆச்சரியமான உண்மைகள். ஏதோ சர்வசாதாரணமாக வேதாந்தம் நம்ம உள்ள அணுகி அவங்களுடைய மிருக ஜீவன்கள் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் அழிச்சிடுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிலாம் எடுக்கிறது வேதத்துக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். அப்படி யாரும் எடுக்க வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் ஆச்சரியமான உண்மைகளை அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, பார்த்து புரிந்து கொண்டவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆண்டவர் மாதிரியே வாழும் பொழுது இந்த உலகத்திலிருந்து நாமளும் விடுதலை பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையே இன்றைய நாளில் நாம் நிச்சயமாக வாங்கிப்போம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாதையை குறித்து படிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மிருக ஜீவன்கள் மறிக்குன்றதை சொல்லி காமிச்சாரு. எதன் மூலமாகனா கொள்ளை நோய் மூலமாக மிருக ஜீவன் மறிக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா அங்கே புரிய வச்சிட்டார். சரிங்களா? இது ரெண்டாவது வாதைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுலையும் பார்வோனுடைய இருதயம் என்ன ஆகல, மாறலன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால தான் மூன்றாவது வாதையை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்கே உருவாதுன்னு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ மூன்றாவது வாதையை குறித்து படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 9
10 11 வசனங்கள் தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லாரும் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. பாத்தீங்களா? இந்த 3வது வாதையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில பாயிண்ட்ஸ் என்ன பண்றாரு நம்ம கையில் கொடுக்குறாரு. அப்போ சூளையின் சாம்பல் எடுத்து அப்படி வானத்துக்கு நேராக இறக்கி சொன்னார். அப்படி பண்ணும் பொழுது மிருக ஜீவன்கள் அந்த ஜனங்கள் அவங்க மேலே எரிபந்தமான கொப்பளங்கள் உருவாகிடுச்சுன்றது பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். அப்படி சொல்லும் பொழுது அங்கே ரொம்ப பர்டிகுலராக நம்முடைய ஆண்டர் பார்த்தீங்கன்னா சில குரூப் என்ன பண்ணார்னா சேர்த்தார். சரிங்களா? பாருங்க, அதில் 11ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லாரும் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. பாத்தீங்களா? பர்டிகுலரா அந்த இடத்துல இந்த 3வது வாதையில எதை ஃபோக்கஸ் பண்றான்னு சரி பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலையும் இது பாதிக்கப்படுது. ஆனா என்ன பண்ண முடியல, அவங்களால எதிர்த்து நிற்க முடியல மோசேக்குன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க மோசேயின் மூலமாக செய்யக்கூடிய வல்லமையான காரியத்துக்கு அங்க இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் மூலமாக கூட என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியலன்றதை அங்க சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாருமே ஃபெயிலியர். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாம் உலகத்துக்குள்ள நடக்க போற சம்பவங்கள்ன்றது தான் உண்மை. அதனால தான் இதெல்லாம் எழுதி வச்சிருந்தார். அப்போ இந்த வேதாம பகுதிகளை கவனிக்கக்கூடிய காதலை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள். என்ன யோசிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த உலகத்தின் திட்டங்களை தான் நீங்கள் கட்டாயமாக வேதத்தை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வேதாகமம் பொதுவானது எல்லாருக்குமே. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் வேதத்தின் மகத்துவங்களை தான் எழுதி கொடுத்துருக்கன்றத அவர் கிளியராக சொல்லியிருக்காரு ஒரு வசனத்தில். படிக்கலாமா? பாருங்க, ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாத்தீங்களா? என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். நாம் அந்த மாதிரி எண்ணக்கூடாது. வேதத்தினுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் மகத்துவமான விஷயங்கள். இப்படி எழுதி கொடுத்துட்டு தான் ஆண்டவர் உதாரணம் ஒரு வசனம் சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1ஆம் நிலையில் வந்திருக்கும் பொழுது ஒரு அருமையான வசனம் சொன்னார். வேணா படிச்சு பாருங்களேன். பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். பாத்தீங்களா? உங்கள் கண்கள் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். உலகத்தில் இது யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்லி காமிக்கிறார். நாம் இன்னைக்கு மிகவும் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு விசேஷமா ஆண்டவர் உண்மைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காணொலியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரன் என்ன பண்ணுங்கன்னா, இதை நீங்கள் கவனிக்கும் பொழுது இதில் எவ்வளோ ஆச்சரியமான உண்மை அடங்கியிருக்கின்ற உண்மைகளை உங்கள் காதுகள் கேட்கும், கண்கள் பார்க்கும் பாக்கியமுள்ளவர்கள் நம்ம எல்லாருமே அப்படின்றத இதை பாடத்தினுடைய முடிவில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரிங்களா? அப்போ 3வது வாதை என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே எரிபந்தமான கொப்பளங்கள் வந்துச்சுன்றது கவனித்தோம். அதில் மோசேக்கு முன்னாடி எகிப்தில் இந்த மந்திரவாதிகள் எதிர்த்து நிற்க முடியல என்ற ஒரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இது 3வது வாதை. எதில் 3? செகண்ட் செட்டில் 7 வாதை இருக்கு தெரியுங்களா? அதில் 3 வாதையை பார்த்துட்டோம். முதல் வாதை எது? வண்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 2வது வாதை எது? மிருக ஜீவனுடைய மரணம், கொள்ளை நோயின் மூலமாகன்றதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? 3வது எது? எரிபந்தமான கொப்பளங்கள்ன்றதை நம்ம பார்த்து முடிச்சோம் இப்போ தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4வது வாதைக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். பார்த்தீங்களா? இந்த 4வது வாதில சொல்லும் பொழுது மிகவும் கொடிதான கல்மழையை பெய்ய செய்வேன். மிகவும் கொடிதான கல்மழையை ஆண்டவர் மழை போல பெய்ய செய்வான்றதா அங்க சொல்றார். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. 19ஆம் வசனம். இப்பொழுது ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பொழியும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார்.
பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல மோசேயின் மூலமாக ரொம்ப தெளிவாக சொல்லி காமிக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மிருக ஜீவன்கள், அவங்க குடும்பத்தார், பிள்ளைகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. அப்போ யார் யாரெல்லாம் மோசனுடைய வார்த்தை கீழ்ப்படி இல்லையோ அவங்களுடைய மிருக ஜீவன்கள், பிள்ளைகள்லாம் வெளியே இருப்பாங்க. வெளியில் இருக்கவங்க எல்லாருமே, எல்லா மிருக ஜீவன்களும் மனிதர்களும் செத்துருவாங்க கல்மழை வரும் பொழுது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, பின்னாடி நமக்கு ஆண்டவருடைய திட்டம் தெரிந்து கொள்ளும் பொழுது இது நமக்கு தேவைப்படும். அதனால தான் படிங்க தொடர்ந்து. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தலையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இது எத்தனாவது வாதை? இது 4வது வாதைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிச்சிருக்கோம். இது என்ன சொல்லி காமிச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே கல்மலை, இடி, அக்னி வருன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. இந்த 4வது வாதையில் யார் யாரெல்லாம் மோசேயினுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வெளியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இது பாதிக்கும், அவங்க மறிப்பாங்கன்றதை இங்கே சொல்லி காமிச்சார். சரிங்களா, அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் என்ன ஆச்சரியன்றதை நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நிழல் காரியங்கள், நிழலான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் வேதாந்தத்தில் சொல்லி இதான் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்? அதுதான் கேள்வி. ஏன்னா இதுக்குள்ளதான் இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம இதை கவனிக்க அவசியம் இருக்கே தவிர இல்லை கிடையாது. அதுக்கேற்ற வசனங்களையும் நம்ம படிக்க போகிறோம். அதனால இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கேட்டுகிட்டே வாங்க. சரிங்களா, ரொம்ப ஆச்சரியமான உண்மை இருக்குது, யாருமே கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, இப்போ 4 வாதைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்த்துட்டோன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். 5வது வாதை என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். ஒவ்வொரு வாதையிலுமே பார்வனுடைய மனசு சில நேரங்களில் மாறும். கடைசியில் என்ன பண்ணுவார்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய கடின இருதயத்தை என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்துவார். அதனால தான் ஒவ்வொரு வாதிக்கு அப்புறமா ஒவ்வொரு வாதையை செய்ய வேண்டிய அவசியம் அங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமையை பார்வோனும் புரிஞ்சுக்கணும், எகிப்தரும் புரிஞ்சுக்கணும், இஸ்ரேல் ஜனங்களும் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து போயிட்டு இருக்கான்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை மறந்துடாதீங்க. சரிங்களா, இப்போ 5வது வாதிக்குள்ளாக கடந்து போகலாமா? பாருங்க, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டி கிளைகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். பார்த்தீங்களா, 5வது வாதியில் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெட்டி கிளைகளை என்ன பண்ணுவார்னா அவர் வரவேற்பன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்படி வெட்டி கிளைகள் வரும் பொழுது அது பூமியின் முகத்தை என்ன பண்ணிடும்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மூடிடுமா. அப்படி மூடும் பொழுது ஏற்கனவே 4வது வாதை எது? கல்மலை, இடி, அக்னி இருக்கு இல்லையா? அதில் யாராவது ஒருத்தவங்க தப்பிச்சிருந்தாங்க கூட இந்த 5வது வாதையில் மாட்டிட்டு அழிஞ்சிருவாங்கன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த வெட்டுக்கிளி வரும்போது நிலைமை என்னவா இருக்கும்? ஜனங்கள் மத்தியில் அது மிகப்பெரிய சேதத்தை என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தி கொடுக்கும் வெட்டுக்கிளிகள். சரிங்களா, வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணணும்னா அப்படியே அரிச்சு எடுத்துரும். அப்போ அந்த மாதிரி ஒரு வாதம் என்ன பண்ணியிருந்தாருன்னா எகிப்தின் ஜனங்கள் மத்தியில் வர வச்சிருந்தார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது 5வது வாதைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, பண்புக்குரிய சகோதரர்களே, இது வரைக்கும் எத்தனை வாதைகள் பார்த்துருக்குறோம்? 2வது செட்டில் 5 வாதைகள் பார்த்துருக்கோம். 1ஆம் வாதை எது? வண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வண்டுகள் ஜனங்கள் மத்தியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பலவிதமான வண்டுகள் சொன்னார் இல்லையா? அப்போ அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்பர் 1 சரி பார்த்தோம். சரிங்களா, 2வது எது? மிருக ஜீவன்களுடைய மரணம், கொள்ளை நோய். மிருக ஜீவனுடைய மரணம் எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருகஜீவனுடைய மரணம் வரும் பொழுது அது கொள்ளை நோய் மூலமாக உள்ளே வரும் பொழுது ஜனங்கள் மிகப்பெரிய பாதிப்பு என்ன பண்ணிக்காங்கன்னா உணர்ந்திருக்கிறாங்கன்றதான் இந்த 2வது வாதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? 3வது எது?
எரிபந்தமான கொப்பளங்கள் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அது யார் மேலே வந்துச்சு? மிருக ஜீவன்கள் மேலேயும் மனிதர்கள் மேலேயும் வந்துச்சுன்றதை பார்த்தோம். அப்படி கவனிக்கும் பொழுது ரொம்ப பர்டிகுலராக அங்கே இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் மேலே வருது. அவங்களால என்ன பண்ண முடியலன்னா மோசேக்கு எதிர்த்து நிற்க முடியல அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஓகே. நாலாவது என்ன பார்த்துருந்தோம்? அங்கே வந்து கல்மலை, இடி, அந்த இடத்துல அக்னி, இதெல்லாம் வந்துச்சு. அதில் யார் பாதிக்கப்பட்டாங்க? வெளியில் மோசடிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வெளியில் இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே செத்து போச்சு, ஜனங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்கன்றதையும் நம்ம அதில் பார்த்தோம். சரிங்களா? 4 வாதைகள் இப்படி பார்த்துருக்கோம். இப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். 5வது வாதை எது? வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் வரும் பொழுது பூமியை ஃபுல்லாக மூடிடும். சரிங்களா? பூமி ஃபுல்லாக மூடிட்டு அந்த வெட்டுக்களுடைய தன்மை என்ன? கம்ப்ளீட்டாக அரிச்சு எடுத்துரும். அப்படியே எல்லாத்தையுமே வந்து அது சாப்பிட்ரும். அதான் அதோட நிலைமை. அப்போது 4வது வாதையில் தப்பிச்சவங்க கூட இந்த 5வது வாதையில் அதில் மாட்டிப்பாங்கன்றதையும் சொன்னார். சரிங்களா? ஓகே. இது வந்து 5 வாதைகள் பார்த்துட்டோம். இன்னும் எத்தனை வாதைகள் இருக்குது? இன்னும் 2 வாதைகள் இருக்குன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ படிக்கலாமா? இது எத்தனாவது வாதையை படிக்க போகிறோம்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து 6வது வாதை என்ன பண்ண போகிறோன்னா படிக்க போகிறோம். 6வது வாதைன்றது 2வது செட்டு, அதில் நம்ம படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 19 படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாக மீதியாக இருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஏற்கனவே வெட்டுக்கிளிகள் அமிச்சாரு, அவருடைய மனசு மாறல. சரி, கீழ்ப்படுகிறேன்னு சொன்னார். அதனால் ஆண்டு என்ன பண்ணாருன்னா ஒரு காற்றை என்ன பண்ணாரா, கீழ்காற்றை வரவழைச்சி வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணாருன்னா அவர் எடுத்துட்டார் பூமியிலேருந்து. மறுபடியும் பார்வோனுடைய இதயம் மாறினதுனால இந்த 6வது வாதையை செய்ய வேண்டிய அவசியம் இங்கே வருதுன்றதுக்காக தான் அந்த வசனம் நம்ம சேர்த்து படிச்சிருந்தோம். சரிங்களா? மறுபடியும் படிங்க வசனத்தை. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? இந்த 6வது வாதையில் தடவி கொண்டிருக்கத்தக்கதாக கார் இருள், பயங்கரமான ஒரு இருள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசம் எங்கேயுமே வந்துருச்சு. ஜனங்களால் இந்த மாதிரி வந்து ஒரு காரிருள் வரும் பொழுது ஒருத்தரை கவனிக்க முடியல. யார் எங்கே இருக்கிறா, என்ன பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல. இது அவங்களுடைய அங்கே பாதிக்கப்பட்ட நிலைமை, ஒரு நிலைமை அங்கே வந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் வெளிச்சம் இருக்குது அங்கே. அப்போ இப்படிப்பட்ட அந்த காரிருளில் எகிப்தியர்கள் பாதிக்கப்படும் பொழுது பார்வோனுடைய இருதயம் வந்து கொஞ்சம் லகுவாக மாற ஆரம்பிக்குது. அனுப்புறேன்னு சொல்கிறாரு. மறுபடியும் இருதயம் வந்து கடினமாயிடுச்சு. சரிங்களா? அப்போது இந்த 6வது வாதையில் காரிருள் வந்தது. ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தடவி கொள்ளத்தக்கதான ஒரு இருள், பயங்கரமான இருள் வந்துச்சு. பாதிக்கப்பட்டாங்க. பார்வோன் கொஞ்சம் மனசு மாறினார். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த இருளை வெளியே எடுத்துட்டாரு. ஆனால் மறுபடியும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பாருங்க, அதுலயே வந்து 26, 27 படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். பாத்தீங்களா? மறுபடியும் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். மோசே இதுக்கு முன்னாடி வசனத்தில் டீட்டெயிலாக சொல்றார், நாங்கள் எல்லாருமே போயிடுவோம், யாருமே இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வோனுடைய இருதயம் மறுபடியுமாக கடினப்படுகிறது. இந்த இடத்த கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். பார்வோனுடைய இருதயம் கடினப்படும் பொழுது பார்வோன் பயங்கரமான வார்த்தை என்ன பண்ணாருன்னா பேசினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் எத்தனை வாதம் முடிஞ்சிருக்கீங்க? 6 வாதைகள் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 10 கவனிக்கும் பொழுது இது 9வது வாதை. புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 10 கவனிக்கும் பொழுது இது 9வது வாதை. 2வது செட்டில் மட்டும் தனியாக கவனிச்சோம்னா இது 6வது வாதைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த 6வது வாதையுடைய முடிவில் இங்கே பார்வோனுடைய இருதயம் கடினமாயிடுச்சு. பார்வோன் பயங்கரமான வார்த்தை என்ன பண்ணாருன்னா பேச ஆரம்பிச்சார். படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான். பார்த்தீங்களா, மோசே பார்த்து கிளியரா சொன்னார், என் முகத்தை இதுக்கப்புறம் நீ பார்க்க கூடாது, என் முகத்தை பார்க்கும் நாளிலே நீ சாவாய் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிட்டாருன்னா அங்கே பாருன்னு பேசிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவம் உலகத்துக்குள் நடக்கும் அவனுடைய திட்டத்தில். அதனால தான் நாம் எல்லாருமே விசேஷமானவர்கள். இது எப்படி, என்ன உண்மை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கவனிக்கலாம். படிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். பாத்தீங்களா, மோசே கிளியரா சொன்னார், நீ சொன்னது சரி, இனி இனி முகத்தை பார்க்கவே மாட்டேன்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டார். இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மோசே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கர்த்தர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாருன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறார். இந்த மாதிரி பார்வோனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டுட்டே இருக்குது, அதனால என்ன செய்யணும் ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து கடைசியாக ஒரு வாதியை நான் செய்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதோடைய விளக்கங்கள் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். பாத்தீங்களா, மோசே வந்து தேவனாகிய கர்த்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்வோன் வந்து அனுப்ப மாட்டாரு, இருதயம் கடினமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிப்பா கடைசியாக ஒரு வாதி நான் பண்ணுறேன் அப்படி பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக அனுப்புவார், துரத்தி விட்டுருவார். அந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ஒரு வாதியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாதி ரொம்ப முக்கியமான வாதி, சரிங்களா? தொடர்ந்து படிங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியில் நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தையும் மிருகஜீவன்கள் தலையற்ற அனைத்தையும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிக்கணும், கரெக்டாக இந்த வசனத்தை கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளைமேக்ஸில் கூட நிற்க வச்சார் இடத்துல. இங்கே நிற்க வைக்கும் பார்த்தீங்கன்னா மோசைக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா மோசைகிட்ட சொல்கிறாரு, பார்வோனுடைய தலைச்சின் பிள்ளை முதல் கடைசியாக ஒரு மிருக ஜீவன் இருக்கும் இல்லையா, அதோடைய தலைச்சின் பிள்ளை வரைக்கும் சாகும், மரணத்துக்குள்ள எல்லாரும் போவாங்க, நீ தைரியமாக போய் என்ன பண்ணுன்னா பார்வோன்ட்ட இதை பற்றி நீ பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காரியங்களை வந்து மோசை சொல்கிறார். படிங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருகஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. பாத்தீங்களா, ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சங்காரம் கடைசி வாதை நடக்கும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் நடக்கும்னு சொல்லி காமிச்சார். என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருகஜங்கள் வரைக்கும் அதோட தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் சாகும். அப்படி நடக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நாய் முதற்கொண்டு வாயை திறக்காது அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த லைஃப்பில் எகிப்தின் ஜனங்கள் மத்தியில் மிருகஜீவனோட தலைச்சின் பிள்ளை வரைக்கும் எல்லாம் சாகும், கூக்குரல் எகிப்து ஃபுல்லாக கேட்கும், கதறி அழுவாங்க. நீ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாய் கூட வாய் அசைக்காது. இவ்வளோ பெரிய வித்தியாசம் செய்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா மோசேயை மிகப்பெரிய லெவலில் தைரியப்படுத்தி அனுப்பி விடுறார். இதெல்லாம் சும்மா எழுதலை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா பெரிய சத்தியங்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல இதே மாதிரி வித்தியாசங்கள் இந்த பூமியில ஆண்டவர் நிலைநிறுத்துவார் அப்படின்றதுக்காக தான் இப்பேற்பட்ட உண்மைகளை அங்க எழுதி வச்சு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தொடர்ந்து படிங்க.
யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். பாத்தீங்களா, இது நடக்கும் பொழுது நீயும் உன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க, இப்போ இங்க இருந்து புறப்பட்டு போங்க. நீயும் ஊழியக்காரர்கள் வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா எகிப்து விட்டு வெளியே போங்க நீ சொல்லுவ, அது நடக்கும் அப்படின்னு சொல்லாரு. சேலஞ்ச் பண்ணாரு மோசே. படிங்க. அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டார். பாத்தீங்களா, உக்கிரமான கோபத்தோடு என்ன பண்ணாருன்னா, அதாவது வைராகியத்தோட பார்வோன் என்ன பண்ணிட்டாருன்னா அவரு கிளம்பி போயிட்டார். சரிங்களா, அப்போ கடைசி வாதை எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சாரு, தலச்சன் பிள்ளை சங்காரம். பார்வோனுடைய தலச்சன் பிள்ளை முதற்கொண்டு கடைசியாக இருக்கக்கூடிய மிருகஜீவனுடைய தலைச்சின் பிள்ளை வரைக்கும் சாகும்ன்றதை என்ன பண்ணார்னா சொல்லி காமிச்சிருந்தார். புரிஞ்சுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிக்க போகிறோம். படிக்கலாமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். பாத்தீங்களா, எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மை எல்லாருக்குமே தெரிய வரும். இப்படி ஆண்டவர் செய்யும் பொழுது என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னார். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி தலைச்சின் பிள்ளை சங்காரம் நடக்கும் பொழுது நீயும் உன்னுடைய மந்திரிமார்களும் உன்னுடைய பிரதானிகளும் என்கிட்ட வந்து தயவு செய்து எகிப்து விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மோசே மூலமா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா, அது நிறைவேறுன்னு சொன்னாரு. நிறைவேற்றி பாருங்க. அதிலே 29ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்கள் தலையற்ற அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். பாத்தீங்களா, அழிச்சிட்டார். அழிச்சுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு படிங்க. அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா வெளியில் அமுச்சு விட்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா எகிப்தில் நடந்த அந்த கடைசி 7 வாதிகளை குறித்த நிழலான ஒரு காரியங்கள் என்ன நடந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா நாம் படிச்சிருக்கோம். சரிங்களா, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி மைண்டில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாமா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இப்போ உலகத்துக்குள்ள எப்படி இது நிறைவேற போகுதுன்ற ஒரு காரியங்களை நாம் புரிஞ்சுக்கணுன்றது நமக்கு ரொம்ப அவசியம். சரிங்களா, அப்போது மொத்தம் 10 வாதைகள். இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது 2 பிரித்து நாங்கள் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. மொத்தம் 10 வாதைகள். முதல் 3 வாதைகளை தனியாக பிரிச்சிடலாம். இதில் 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. யார் 2 பேருமே? எகிப்தியரும் இஸ்ரேல் ஜனங்களும் பாதிக்கப்படுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா இப்போ எகிப்து விட்டு வெளியே போக போகிறதுல இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 7 வாதைகள் இருக்கு இல்லையா, இந்த 7 வாதைகளுடைய விசேஷம் என்ன? எகிப்தியர்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் எகிப்தின் வாதையும் விடுதலையும் என்ற தலைப்பின் கீழாக இந்த சத்தியங்களை உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பேசும்படியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். சரிங்களா, அப்போ அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 7 வாதைகளில் முதலாம் வாதை எது? வண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்போது பலவிதமான வண்டுகள் சொல்லி அங்கே வந்துச்சு. அதில் வந்து எகிப்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, 2வது எதுன்னு சொல்லி பார்க்குறோம்? கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, மிருக ஜீவன்கள் எல்லாமே அங்கே மறுச்சதுன்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். சரிங்களா, 3வது என்ன பார்த்துருந்தோம்? எரிபந்தமான கொப்பளங்கள் 3வது பார்த்துருந்தோம். சரிங்களா, 4வது என்ன பார்த்துருந்தோம்? கல்மலை, இடி, அக்னி வந்ததை குறித்து பார்த்துருந்தோம். சரிங்களா, 5வது என்ன பார்த்துருந்தோம்? வெட்டுக்கிளி அங்கே வந்துச்சுன்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். சரிங்களா, 6வது வந்து 3 நாள் காரிருள் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். 7வது வந்து தலச்சின் பிள்ளை சங்காரம் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். சரிங்களா, இந்த 7வது வாதையில் தான் பார்வோன் வந்து மோசேயும் இஸ்ரேல் ஜனங்களையும் தயவு செய்து என்ன பண்ணிடுங்கன்னா எகிப்திலேருந்து நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பினாண்ட ஒரு காரியங்களை பார்த்தோம். சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம், ஒரு நிழலான ஒரு காரியங்கள். அப்போ இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் இந்த பூமியிலிருந்து பிசாசுடைய பிடியிலிருந்து என்ன பண்ணுவார்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியில் எடுப்பார்.
விடுதலையை அவங்க பெறுவாங்கன்ற உண்மையை தான் இதுக்குள்ளாக மறைச்சு வச்சிருக்கார். அப்போ இதை குறித்து ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான நிலைமைக்குள்ளாக நம்ம இருக்கின்ற ஒரு விஷயத்தை, உண்மையை மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஆச்சரியமான சந்தோஷமான காரியம் நமக்கு எல்லாருக்குமே இல்லையா? அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுதான் முக்கியம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து வேதாமத்துக்குள்ள அவர் சொன்ன ஒவ்வொரு திட்டங்களையும் புரிந்து கொள்வதற்கு, நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு சில அடையாளங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறார். அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக, சரிங்களா? அதை என்ன பண்ண போறோம்னா சில வசனங்கள் மூலமாக படிக்க போறோம், சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, ரோமர்ல 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? முன்னாடி எழுதின காரியங்கள் எல்லாமே நமக்கு போதனையாக, ஆங்கில வேதாமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு உண்டாகும்படியாகவும் இந்த காரியங்கள்லாம் எழுதியிருக்கின்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக உலகத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்க நமக்கு பார்த்தீங்கன்னா எதை நம்புறது, எப்படி நம்புறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையை வேதாமத்துக்குள்ள எழுதி கொடுத்துட்டார். அதை புரிஞ்சுக்கிறது தான் எப்படின்னு தெரியல நமக்கு. அதனால தான் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்த ஒவ்வொரு காரியமும் நமக்கு போதனை, இன்ஸ்ட்ரக்ஷன். அதை படிங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் என்ன பிரச்சனை, எப்படி படிக்கிறது? வேதாந்தம் திறந்து படிப்போம், அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் படித்தா புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எழுதின ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சின்ன மெத்தட் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்றார். இந்த மெத்தடை கவனிக்கும் பொழுது இந்த காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது கிளியராக புரிஞ்சிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கார் இல்லையா, நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுவார் என்றைக்குமே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த நிறைய சம்பவங்கள் அவர் பேசியிருக்கார். அதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுக்க போகிறோம். அவர் எழுதியிருக்காரு, கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை இப்படி தான் அணுகணுமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரியே இப்போ நம்ம படித்த எகிப்தின் வாதைகளையும் படித்து புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? பார்க்கலாம் பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமை ஆடவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். பாத்தீங்களா? நாம புரிஞ்சுக்கிற மாதிரியே வேதம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியல எப்படின்னு தான். இப்போ சொல்லிட்டார் பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்களாம். நமக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியும் இல்லையா? இஸ்ரேலுடைய நேஷனல் லீடர் அவர். அப்போ ஆபிரகாம் யாருன்னு தெரியும். 2 குமாரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 குமாரர்கள் யாருன்னு கூட அவரே அடையாளம் கொடுப்பாரு பின்னாடி, சரிங்களா? படிங்க. ஒருவன் அடிமை ஆனவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் அப்படின்றார். ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு. அப்போ யார் அந்த அடிமையானவள்? ஆகார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார். சுயாதீனம் உள்ளவள் யாரு? ஆபிரகாமுடைய முதல் மனைவி சாராள் அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ படிங்க. 23ஆம் வசனம், அடிமை ஆளவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். பாத்தீங்களா? அப்ப அடிமையான ஸ்திரீ யாருன்னா ஆகார்ன்றது கிளியர். சுயாதீனம் உள்ள ஸ்திரீ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரான்றதும் கிளியர். அப்போ இவங்களுக்கு ஒரு மகன், இவங்களுக்கு ஒரு மகன்றதையும் நம்ம சொல்லி காமிச்சார். அப்போ இந்த சாராளுடைய மகன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர் ஈசாக்குன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆகாருடைய மகன் யாரு? இஸ்மாயில்ன்றதும் நமக்கு தெரியும். கிளியரா? படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரிய ஞானமுள்ளவர் தெரியும். நாம சில காரியங்களை புரிஞ்சிக்க முடியாதுன்றதுனால தான் நாம் புரிந்து கொள்ளும்படியாகவே இங்க சொல்றாரு, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அதே மாதிரிதான் 7 வாதைகளும் ஞான அர்த்தம் உள்ளவைகள். கிளியரா சொல்லிட்டாரா? யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்போ வேதாந்த வெறும் ரொம்ப சிம்பிளா
யாரும் படித்து புரிஞ்சிக்க முடியாது. அப்படி கிடையாது. வேதாந்தத்தை எல்லாரும் படிக்கலாம், சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதில் ஞான அர்த்தம் இருக்குதுன்றது சொல்லி காமிச்சிருக்கார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா படிங்க. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். பாருங்க, அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. பாத்தீங்களா, அந்த ஸ்திரீகள் 2 பேருமே 2 ஏற்பாடுகளாம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஏற்கனவே கடந்த சில காணொளிகளில் இந்த வசனங்களை குறித்து நம்ம படிச்சிருந்திருப்போம். ரெகுலராக கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 2 ஸ்திரீகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடுன்னு சொல்லி அநேகர் நினைப்பது தவறுன்றதை நம்முடைய ஆண்டவர் இங்கே எழுதி கொடுத்துருக்காரு. சில பேருக்கு அது ஒருவேளை புரியாமல் இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகள் சொல்லும் பொழுது, ஒன்று பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை குறித்து பேசிட்டு இருக்காரு அப்படின்றத இவ படிக்கும் போதே புரிய வச்சார். மறுபடியும் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. பாத்தீங்களா, சீனாய் மலையில உண்டான ஏற்பாடு நியாயப்பிரமாணம். கிளியர் பண்ணிட்டாரா? அது ஒரு ஏற்பாடு. அது ஆகார் என்பவள் தானே. அப்போ அந்த ஆகார எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஒப்பிட்டு காமிக்கிறாருன்னா அந்த ஒரு பிரமாணத்துக்கு, நியாய பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு காமிக்கிறான்றத புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? படிங்க. 25ஆம் வசனம், ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் ஜனங்கள் நியாய பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்கன்றதான் சொல்லப்பட்ட காரியங்கள். சரிங்களா? அடுத்து படிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். பாத்தீங்களா, 2வது ஏற்பாடு இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுயாதீன பிரமாணம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிக்கிறார். இதை குறித்து விரிவா பேசுறதுக்கு டைம் கிடையாது. சரிங்களா? நம்முடைய பாடம் வேற. அதனால இந்த பகுதிக்குள்ளாக ஏன் வந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டு காரியங்களில் எப்படி புரிஞ்சுக்கணுன்றத சொன்னான்றதுக்காக உள்ள வந்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் மூலமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஞான அர்த்தம் உள்ளவைகள் புரிஞ்சுக்கிட்டோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது யாத்ராகமத்தில் சொல்லப்பட்ட 10 வாதைகளை 2ஆக பிரித்து பார்த்துருந்தோம். ஆண்டவர் பிரித்து காமிச்சிருந்தார். முதல் 3 வாதைகள் ஒரு பகுதியாகவும், கடைசியாக இருக்கக்கூடிய 7 வாதைகள் 2 பகுதியாகவும் காமிச்சிருந்தார். இந்த 7 வாதைகள், கடைசி பகுதியில் வரக்கூடிய 7 வாதைகள் தான் எகிப்தியர் மட்டுமே பாதிக்கப்பட்டாங்க. கடைசியில் ஆண்டுடைய பிள்ளைகள், இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை பண்ணப்பட்டார்கள். அப்போ இதில் என்ன மறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞான அர்த்தம் உள்ளவைகள். அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்கணும்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருந்துச்சோ அதுதான் நமக்குள்ளேயும் இருக்கணும். படிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் படிங்க. 2-3 வசனங்கள் படிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். பாத்தீங்களா எப்படி நம்ம எல்லாரும் மாறணும்ன்றத அங்க சொல்லி காமிக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாத்தீங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானம் அறிவுன்ற பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்குதுன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம், லென்த்தியா இருக்கக்கூடிய பாடம். அதனால கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. ஏன்னா இந்த உலகத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா, பரமகாலனுக்கு போகணும் அப்படின்னா இந்த சத்தியங்கள் உண்மைகள் தெரிஞ்சே ஆகணும். மாற்றமே கிடையாது. இதை தெரிஞ்சு புரிஞ்சு ஆண்டவர் சொல்ற மாதிரி ஜீவனை கொடுத்தா மட்டும்தான் வாழ முடியுன்றது நிச்சயம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தின் பாடலுக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக, துன்பத்துக்குள்ளாக நாம வேதனைப்பட வேண்டியது கட்டாயமாயிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கார். எப்படி? அவர் சொல்லக்கூடிய சத்தியங்களை புரிந்து கொள்ளும் போது அந்த வழிகள் கிளியராக சொல்லி கொடுத்துருவார். சரிங்களா? அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பாடங்களை புரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப பெரிய பாடம். இது உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கடமை, சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஞானம் அறிவென்ற பொக்கிஷன் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ நமக்குள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ
இந்த 7 வாதைகளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஞான அர்த்தங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளாகவும் ஞான அர்த்தம் இருக்கின்றதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அதை எப்படி படித்தா புரியும்னா, நேரடியாக படித்தோம்னா புரியவே புரியாது, நேரடியாக எடுத்து படித்தோம்னா புரியாது. அப்படின்னு கேட்கலாம், எப்படி படிக்கணும்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி செய்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சம்பவத்தையே செய்து காமிச்சிருக்கார் அவர். உதாரணத்துக்கு கவனிங்களேன், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே அந்த வனாந்திர பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது, எங்களுக்கு உணவு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர் வானத்திலேருந்து மன்னா கொடுத்தாராம் ஜனங்கள் சாப்பிடும்படியாக. ஆனால் ஒரு கட்டளை கொடுத்தார், அந்த மன்னாவை அப்படியே எடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்றதை சொல்லியிருந்தார். அப்போ எப்படி சாப்பிடணுன்றதையும் அவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். அதை கவனிக்கும் பொழுது நாம் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி ஆண்டு வார்த்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ படிக்கலாமா? பாருங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்தமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. பாத்தீங்களா? அப்போ ஒரு சின்ன ஒரு க்ளூ நம்மகிட்ட கொடுத்தார். ஞான அர்த்தமுள்ள காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, மன்னாவை போய் டெய்லியும் பொறுக்குனாங்க, ஆனால் அப்படியே சாப்பிடக்கூடாது. அதை எடுத்து உரலில் போட்டு நல்லா இடித்து பொடியாக்கி அப்பங்களா சுட்டு சாப்பிடுன்றதை சொல்லி காமிச்சார். அப்போ அது மாதிரி இன்னைக்கு நமக்கு எது மன்னா? ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். புரிஞ்சுங்களா? பாருங்கள், இதை அடையாளப்படுத்தும்படியாக சொல்லி காமிச்சிருக்கார். யோவானில் 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. பாத்தீங்களா? எதுவே? இப்ப 48ஆம் வசனம் படிங்க. 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. பாத்தீங்களா? ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் சொன்ன உபதேசங்கள் நமக்கு புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய விளக்கங்கள் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த உபதேசங்களை, ஆண்டுடைய வார்த்தைகளை வேதாந்தத்தை திறந்து படித்த உடனே புரிஞ்சிக்க முயற்சி பண்ணக்கூடாது, அது புரியவே புரியாது. எப்படி மன்னாவை எடுத்த உடனே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இந்த வசனங்களை எடுத்த உடனே என்ன செய்யணும் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லிட்டாரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கட்டாயமாக தேவைப்படுது. அதனால தான் இந்த பாடங்களில் நம்ம அதை சேர்த்துருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஞானம் அர்த்தமுள்ள காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் சொல்கிற காரியங்களை மட்டும் நீங்கள் செவியில் வாங்கிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும், அது பிரயோஜனப்படாது இல்லையா? அதனால தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டது, உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டோன்னு சொல்லி கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்குள்ளாக ஞானம் அர்த்தம் இருக்குது, அதை எடுத்த உடனே புரிஞ்சிக்கூடாது, வேத வாக்கியங்களை நிதானித்து பார்க்கும் பொழுது புரியும்னு சொல்லி நமக்கு சொன்னார். ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டோம்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானம் அறிவென்ற பொக்கிஷங்கள் இருக்குது, நமக்குள்ளேயும் அது இருக்கணுன்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? கிளியர்? இப்போ நல்லா பாருங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் எகிப்து அதிபதி பார்வோன். புரிஞ்சுங்களா? அந்த பார்வோனுடைய அந்த அதிகாரத்துக்கு கீழாக, வல்லமை கீழாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக, வேதனைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, துன்பத்துக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக ஒடுக்கப்பட்டு இருந்தாங்கன்றதா நம்ம இது வரைக்கும் படித்து முடித்தோம். இது அங்கே சொல்லப்பட்ட முதல் விஷயங்கள். இப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய கூக்குரலை நம்முடைய ஆண்டவர் கேட்டார்னு சொல்லி தான் மோசே என்ன பண்ணார்னா அனுப்பினார். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோன் ஆகிய எகிப்தின் அதிபதி அவரை யாருக்கு அடையாளமாக ஞான அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியணும் இல்லையா?
புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எகிப்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எகிப்தினுடைய அடையாளம் தெரிஞ்சாதான் பார்வோனுடைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பார்வோனுடைய அடையாளம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜனங்களுடைய நிலைமையும் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ எகிப்து எதுக்கு அடையாளமா இருக்குதுன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாத்தீங்களா? அடிமைத்தன வீடு. அப்ப எகிப்து எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்தின் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அடையாளமா இருக்குன்றத சொல்லி காமிச்சிட்டார். சரிங்களா? அப்ப அடிமைத்தனத்தினுடைய அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு? பார்வோன்றதும் தெளிவாயிருச்சு. கிளியரா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாத்தீங்களா? அப்போ இந்த எகிப்துன்றது அடிமைத்தனத்தின் வீடுன்றதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றத தெளிவுபடுத்திட்டாரு. இங்க இருந்து எங்க போறாங்க? பரம கானானுக்கு போறாங்கன்றது தெளிவாயிருச்சு. அப்போ எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இந்த எகிப்து அடிமைத்தனத்தின் வீடாக இருக்கும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகம். இந்த உலகத்துல தான் இன்னைக்கு நாம அடிமைகளாக இருக்கின்றோம்ன்றது தெளிவாயிருச்சு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எகிப்தினுடைய அதிபதி யாரு? பார்வோன். அப்ப அதே மாதிரி அடிமைத்தன வீடாகிய இந்த உலகத்தின் அதிபதி யார் நமக்கு தெரியும் இல்லையா? பாருங்க. கிளியரா நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சிருக்கார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படி சொல்லி காமிச்சார். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எகிப்து என்ன அடையாளம்? அடிமைத்தனத்தின் வீடு. இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த உலகத்தை அடையாளப்படுத்துது. இந்த உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறோன்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார். எகிப்துடைய அதிபதி பார்வோன். அப்போ உலகத்தின் அதிபதி பிசாசானவன்றதையும் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்திட்டார். அப்போ எகிப்தில் யார் அடிமையா இருக்கிறா? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் யார் அடிமையா இருக்கிறா? கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களை யாருக்கு ஒப்பிட்டு பேசுறான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. பாத்தீங்களா? ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக அழகா போட்டிருப்பாங்க. நாமெல்லாம் இஸ்ரேல் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப யார் யாரெல்லாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய புது சிருஷ்டியின் பிரமாணத்துக்குள்ளாக கடந்து போய் வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே இஸ்ரேல் ஆஃப் காட் அப்படி சொல்லி காமிக்கிறார். அதாவது ஆண்டவருடைய தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றது சொல்லி காமிக்கிறார். அப்போ நாம் தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்போ இந்த பூமியிலிருந்து நம்முடைய விடுதலை எப்போ நடக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க எவ்வளோ அருமையான உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் எழுதி வச்சிருக்கான்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்றார் வேதாந்தத்துக்குள்ள. காரணம் என்னன்னா, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதும் ராஜாக்களுக்கு மேன்மை சொல்லக்கூடிய அருமையான வசனத்தை பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனம் படிக்கலாமா? பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. பாத்தீங்களா? இன்னைக்கு நாம தான் ஆசாரியரும் ராஜாக்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஆண்டவருடைய காரியத்தை தெல்ல தெளிவா ஆராய்ச்சி பண்ணி நிதானமா கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு மேன்மையான காரியங்கள் சொல்லி காமிச்சிருக்கார். ஏதோ வந்தோம் போனவன் காதல கேட்டுட்டு போன்ற மாதிரி ஆன பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. கிறிஸ்தவருடைய தகுதிகளே வேற,
அன்புக்குரிய சகோதரர்களே, மறுபடியுமாக ஒவ்வொரு காணொளியிலும் நாம் இதான் பார்க்கிறோம். நாம் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய தகுதிகளே வேற லெவல்ன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அவர் விரும்பக்கூடிய தகுதிக்குள்ளாக கடந்து போகணும்னா இந்த ஞானமான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல எகிப்து உலகம், பார்வோன் பிசாசு, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவுபடுத்திட்டார். அப்போ எகிப்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேல் ஜனங்கள் வெளியில வரணும் அப்படின்னா 7 வாதைகள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பரமக்கான ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த 7 வாதைகள் கட்டாயமா நடத்தியான பூமியில. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பரலோகத்துக்கு எப்படி போகணுன்றத இங்க சொல்லி காமிச்சிருக்காரு. வேற எந்த வழியிலுமே இந்த உலகத்தினுடைய பிடியிலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகவே முடியாது. இந்த 7 வாதைகளை ஒவ்வொரு வாதையும் நடக்கும் பொழுது, 7வது வாதை தலைச்சல் பிள்ளை சங்காரம் நடக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் விடுதலையாகி பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்புக்குள்ளாக கடந்து போவான்றதையும் நாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால நிழலான காரியங்களை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை கிளியரா பார்த்துட்டோம். அதனுடைய உண்மை என்ன, பொருள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ இணைப்பு பாலமாக இந்த காரியங்களை, எந்த காரியங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கணுன்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதில் சொல்லப்பட்ட பொருள் சத்தியம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஒவ்வொருத்தருமே ரொம்ப தயாரா இருங்க. ஆச்சரியமான வலிமையான சத்தியங்கள் உள்ள இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 7 வாதைகளையும் செய்யும்படியாக யாருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார்? நம்முடைய ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருந்தார். சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது அது ஆரோன் மூலமாக என்ன பண்ணார்னா அவர் செய்து காமிச்சிருந்தார். சரிங்களா? அப்போ மோசே யாருக்கு ஒரு முன்னடையாளம்ன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ மோசே வந்து ஆடுகளுக்கு தண்ணி காமிச்சு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பாத்தீங்களா? புரிஞ்சிச்சு? மோசே வந்து ஒரு மெய் பண்றதுக்கு ஒரு சிம்பிளா வசனம் காமிச்சிருக்கோம். நிறைய வசனங்கள் நீ படிச்சு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மெய்ப்பர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். படிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாத்தீங்களா? நானே நல்ல மெய்ப்பன். அப்போ மோசே வந்து யாருக்கு அடையாளமா இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளன்றத ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிக்குள்ள உள்ள வந்திருக்கும். அதுல முதல் வசனம் பார்த்திருக்கோம். மோசே ஒரு மெய்ப்பர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மெய்ப்பன்றதை பார்த்திருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மோசே வந்து ஒரு ஆசாரியன். பாருங்க, சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பாத்தீங்களா? மோசே வந்து ஒரு ஆசாரியன்றதை எடுத்து காமிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆசாரியன்றதை, ஒரு பிரீஸ்ட் அப்படின்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரா நமக்கு இருக்கிறார். பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஒப்பிட்டு பார்க்க முடியுன்றதும் எல்லாருக்குமே தெரியும். மோசே வந்து ஒரு மத்தியஸ்தராக இருந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் ஒரு மத்தியஸ்தர் காரியங்கள் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படின்னா மோசேயின் மூலமாக தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலை, 7 வாதைகள். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த பூமியில 7 வாதைகளை நம்முடைய பிதாவாகிய தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிற காரியங்களையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த வாதைகளுடைய முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலை நிச்சயமாக இருக்கும்.
இன்னைக்கு ஆண்டவரை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விடுதலையும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமி நடக்கும். எப்படின்றதா இந்த பாடத்தில் காமிக்கக்கூடிய விசேஷமான உண்மைகள். அதனால எகிப்தின் வாதையும் விடுதலையும், எகிப்தின் வாதையை படிச்சிட்டோம், விடுதலையும் படிச்சிருக்கோம் நிழலான காரியங்கள்ல. இப்ப பொருளுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு சில அஸ்திபாரத்தை ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக இங்க போட்டாச்சு. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதா ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. இதை இந்த 7 வாதைகளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப அருமையா ஒரு 7 வாதைகள் அங்க சொல்லி அந்த 7 வாதைகளை இந்த 7 வாதைகளோடு ஒப்பிட்டு காமிச்சிருக்கார் வேதாந்தத்துக்குள்ளாக. பாருங்க, இந்த பொக்கிஷங்கள்லாம் ரொம்ப அரிதான காரியங்கள் உலகத்தில் கிடைக்கிறது. நாம மிகவும் பாக்கியமான பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட அந்த கடைசி 7 வாதைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 7 வாதைகளை சொல்லி ஒப்பிட்டு காமிச்சிருக்காரு. அப்படி ஒப்பிட்டு காமிக்கும் பொழுது நமக்கு உலகத்தில் என்னென்ன திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது, நாம எந்த வாதையில் இருக்கிறோம் அப்படின்றதும் தெளிவாக புரிஞ்சிடும். அதனால் நிதானமாக கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தை மற்ற புத்தகங்கள் மாதிரி படித்து புரிஞ்சிக்கவே முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அடையாள பாஷைகள், நேரடியான பொருள் கிடையவே கிடையாது இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனம் படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பார்த்தீங்களா? சிம்பிளா புரிஞ்சுங்க. அப்படின்னா வலது கரத்தில் என்ன பார்த்தீங்க? 7 குத்து விளக்குகள் அப்படி சொன்னார். அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 7 சபைகளாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ ஒரு அடையாள பாஷைக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாமே அடையாள பாஷைகள், நேரடியான பொருளே அதில் இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட அந்த கடைசி 7 வாதைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதல் பார்த்தீங்கன்னா 7 வாதைகளை தொடர்ந்து என்ன பண்ணிக்காருன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அப்போ யாத்ராமத்தில் சொல்லப்பட்ட வாதைகளை புரிஞ்சுக்கிறோம், நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த 7 வாதைகளை முதல்ல என்ன பண்ணலான்னா மைண்டில் வாங்கிக்கலாம். எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு, இணைச்சிருக்கான்றதை புரிஞ்சிக்கும் பொழுது தான் நமக்கு அதோட உண்மைகள் புரியும். சரிங்களா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோப கலசங்கள் என்ன பண்ணுங்க, பூமியின் மேல ஊத்துங்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ தேவனுடைய கோப கலசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், அதை கொண்டு போய் பூமியின் மேல ஊத்துங்கன்னு சொல்லி பொதுவாக சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது பூமியில் யார் பாதிக்கப்படுவாங்கன்றதையும் சொல்லி காமிச்சிருப்பார். சரிங்களா? அப்போது முதல்ல என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 7 கோப கலசங்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்றுலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கோப கலசங்கள், அதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது, அதை கொண்டு போய் பூமியின் மேலே ஊத்துங்கன்றதா முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? அப்போது நியாய தீர்ப்புன்ற ஒரு விஷயத்தை செய்யுங்கன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா கோப கலசங்கள் சொல்லும் பொழுது அது நியாய தீர்ப்பு அடையாளப்படுத்தும். புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு நியாய தீர்ப்பு நமக்கு எதன் அடிப்படையில் கிடைக்கும்? வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 7 வாதைகள் குறித்து அவர் தொடங்கும் பொழுது என்ன பண்ணார்னா 7 கோப கலசங்கள் கையில் இருக்குது, அதை கொண்டு போய் ஒன்றா பூமி மேலே ஊத்துங்கன்னு சொன்னார். ஊற்றும் பொழுது யார் பாதிக்கப்பட போகிறாங்கன்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைக்குள்ளாக கொண்டு வரணும். அந்த கோப கலசங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜட்ஜ்மெண்ட். அப்போ 7 வாதைகள்
7 ஜட்ஜ்மெண்ட் அடையாளப்படுத்தும். அப்போ ஒவ்வொரு வாதையிலுமே யார் பாதிக்கப்பட போறாங்க, என்ன பாதிப்பட போகுதுன்றதை கவனிக்கும் பொழுது கிளியரா புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 7 வாதைகளிலும் பாதிக்கப்பட்டது யாரு? எகிப்தியர்கள். அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் இந்த 7 வாதைகளில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஜனங்கள். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் பொழுது பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் பாதிக்கப்படுவாங்கன்றதையும் கிளியராக சீல் பண்ணிட்டார். சரிங்களா? அதுலேயும் ரொம்ப பர்டிகுலரைஸ் பண்ணி குறிப்பாக யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். நல்லா கூர்ந்து கவனிங்க. நாம் எந்த வாதில் இருக்கிறோம், எப்போ விடுதலை அப்படின்றதையும் தெளிவாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ தொடர்ந்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் ஆச்சரியமான உண்மைகளை கொடுக்கும். வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ளாக யார் யாரெல்லாம் இறங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் விசேஷமான இது பந்தி ஃபீஸ்ட். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க சொல்லப்பட்ட அடையாளங்களை கூர்ந்து கவனிக்கணும். இந்த வார்த்தைகள் மைண்ட்ல ஏறினா மட்டும்தான் அங்க சொல்லப்பட்ட உண்மைகளை நிதானிக்க முடியும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால மறுபடியும் படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். பாருங்க, முதலாம் தூதன் போய் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். பொதுவான இடம் ஊத்தினாங்க. ஆனா பாதிக்கப்பட்டது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். பூமியின் மேல ஊத்தினான் என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை டிக்ளேர் பண்றார். சரிங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, யார் பாதிக்கப்பட்டாங்கன்றதா அடுத்து கவனிக்க போறோம். படிங்க. உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டாயமா ஒரு வேலை புரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை பெற்ற ஜனங்கள் நம்ம எல்லாருமே புரிய வச்சிருவார் ஆண்டவர். சரிங்களா? நிதானமாக கவனிங்க. இங்க முதலாவது தூதனும் போய் கலசத்தில் உள்ளதை கொண்டு போய் எங்க ஊத்துறாங்களாம்? பூமி மேல ஊத்துறாங்க. யார் பாதிக்கப்பட்டாங்க? மிருகம் அதனுடைய சொரூபம் அதை வணங்குறவங்க மேல ஊத்தப்பட்டுச்சு. அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்றத சொல்லி காமிச்சார். நமக்கு ஒரு வேலை என்ன புரியாம இருக்கலாம், என்னது மிருகம், என்னது சொரூபம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு க்ளூவை மட்டும் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த மிருகம் சொரூபம் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு க்ளூவை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கார். சரிங்களா? அதை குறித்து 2 வசனங்கள் மட்டும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் அடையாள பாஷைகள். நீங்க கேட்டே வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஜீவன் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த சத்தியங்களை தேடி ஓடி வருவாங்க. அன்னைக்கு இதோட மதிப்பு புரியும். அதனால இன்னைக்கு காதில் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? இந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்ப என்ன படிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிருகம் அதுக்கு ஒரு சொரூபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷனை ஆண்டவர் பதிவு செய்தார். இந்த மிருகமும் சொரூபம் இதுக்கான அடையாளம் தான் 18ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 666 குறித்தெல்லாம் பெரிய லெவலில் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். ஆச்சரியமான உண்மைகளை அதுக்குள்ள வச்சிருக்கார். இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 666 எதனுடைய அடையாளம்? தெளிவா கையில பைபிள் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. மிருகம் சொரூபம் அதனுடைய அடையாளம் தான் 666.
அப்போ இந்த மிருகமும் சொரூபமும் அதை வணங்கக்கூடிய மக்கள் தான் இந்த முதலாவது வாதையில் பாதிக்கப்பட்டாங்கன்றது கிளியர் பண்ணிட்டார். அப்போ இந்த மிருகமும் சொரூபமும் டைரக்டா எதை அடையாளப்படுத்துன்றத இப்போ வெளிப்படையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்போ கிடையாது. யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல்ல வந்து நீங்க அதை பாருங்க, அதில் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பதிவு செய்யுங்க, எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுங்க, அதை உங்களுக்கு விளக்கமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது, டைமும் கிடையாது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மிருகம் சொரூபம் அதனுடைய அடையாளம் 666 அப்படின்னா என்ன அர்த்தம் சரி பார்த்தீங்கன்னா அபூர்ணத்திலும் அபூர்ணத்திலும் அபூர்ணம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன், படு மோசமான இழிவான ஒரு ஃபால்ஸ் சிஸ்டம், தவறான அமைப்பை அது அடையாளப்படுத்தி காமிக்கின்றது இந்த மிருகமும் சொரூபமும். அப்போ அதை வணங்கக்கூடிய மக்களுக்கு தான் முதல் பாதிப்புன்றதை சொல்லி காமிச்சார். என்ன பாதிப்பு? மறுபடியும் படிக்கலாமா? 2ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கொடிதான புண் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி காமிச்சார். இதுதான் பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தில் நாம் படிச்சிருந்த அந்த 7 வாதைகளில் முதலாவது வாதை. எந்த வாதை? வண்டுகள் சொல்லி காமிச்சார். அந்த வண்டுகள் சொல்லும் பொழுது பலவிதமான வண்டுகள். இப்போ இந்த படம் பாருங்க, யாத்ராகமத்தில் பலவிதமான வண்டுகள். சரிங்களா? அப்படின்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கொசுக்கள் மாதிரி வண்டுகள் இருக்கலாம். ரியாலிட்டி உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டுகள் இருக்கலாம். அப்புறம் அந்த பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈக்கள் இருக்கலாம். அதனால தான் பலவிதமான வண்டுகள் சொல்லி காமிச்சார். அந்த வண்டுகள் வரும் பொழுது அவங்களுடைய இயல்பான சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய சரீரங்கள் பாதிக்கப்படும், புண் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல புரிந்து கொள்ளும்படியாக இந்த வாதையை உருவாக்கும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு மிகவும் கொடிதான புண் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கக்கூடியவங்க. மிருகம் எது, சொரூபம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், தவறான அமைப்புகள். அவங்களுக்கான அடையாளம் தான் 666. நம்ம நினைக்கிற மாதிரி அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 666 உலகத்தில் கூடிய டெக்னாலஜியோ ஒரு தனி மனிதனோ ஒரு தனி ராஜாவோ அரசாங்கமோ அரசியல்வாதியோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஆச்சரியமான உண்மை இந்த 666 உள்ள வச்சிருக்காரு. அது ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ். அதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அதை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்களுக்கு மிகவும் கொடிதான புண் உண்டாயிருக்கான் அப்படின்னா நல்லா கவனிங்க. யாத்ராகமத்தில் எகிப்தின் ஜனங்கள் பார்வோனுடைய கொள்கையில் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்தின் அதிபதியுடைய அந்த கொள்கை தான் ஃபால்ஸ், தவறான உபதேசங்கள். அது கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த ஜனங்கள் தவறான உபதேசம் இருந்திருப்பாங்க. உள்ள ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறா இருக்கும். இப்போ இந்த வாதை வரும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லி கொடுக்கும்? நீங்க பண்றது தவறுன்னு சொல்லி கொடுக்கும். உதாரணத்துக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு ஆதிகால அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உண்மைகளை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. அதில் ஒரு உதாரணத்தை எடுக்க போகிறோம். இப்போ நாம பவுல் பார்த்தீங்கன்னா அத்தேனை பட்டணம், அதாவது ஏத்தேன்ஸிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா வரார். அங்கே வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றின உண்மைகளை அங்கே சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூதர்கள் ஏற்கனவே சில உபதேசங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வசனம் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினான். பாத்தீங்களா? அப்ப யூதர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளாக ஒரு தவறுக்குள்ளாக ஏற்கனவே இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த வேத வசனம் அவங்க கிட்ட வந்து சேருது. ஜட்ஜ்மெண்ட்
நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே. ஜட்ஜ்மெண்ட் சொன்ன உடனே அழிக்கிறது, அங்கே வந்து சாகடிக்கிறது, தண்டனை கொடுக்கிறது அது மட்டும் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் சொல்றது முதல்ல ஆண்டவருடைய உண்மைகள் தெரிய வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் முதல் ஜட்ஜ்மெண்ட்டே அடையாளம். அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் உணர்த்துவார், புரிய வைப்பார், இதெல்லாம் நடக்கும். கடைசியில் தான் இந்த அழைப்பிலிருந்து வெளியே தள்ளுவார். அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஒரு நிலைமை. இதை குறித்து கூட அநேக உண்மைகள் இருக்குது. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல யூதர்கள் தவறான ஒரு கோணத்துக்குள்ளாக, தவறான ஒரு பொருளுக்குள்ளாக இருக்கிறாங்க, நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறாங்க. இங்கே பவுல் வந்து சொல்கிறாரு, நீங்கள் நம்பிட்டு இருக்கிறதுலாம் தப்புன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவனோட வார்த்தையின் மூலமாக வெளியே கொண்டு வரும் பொழுது நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதில் 13ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் பவுலுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து போதிக்கிறது வேத பிரமாணத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல படிங்க. பவுல் பேசுகிறதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமே, ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும். இது சொற்களுக்கும் ஞாபங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே. போதும் போதும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடம் நமக்கு எதுக்காக தேவைப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து யூதர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணும் பொழுது யூதர்கள் ஏற்கனவே ஒரு நம்பிக்கைக்குள்ள, ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே தவறு, பொய், சரிங்களா? இப்போ பவுல் வந்து உண்மையை சொல்லும் பொழுது அவங்க எல்லாருக்கும் பெரிய வேதனை உண்டாகுது, ஒரு பாதிப்பு உண்டாகுது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப அருமையாக அடையாள பாஷையில் சொல்லி காமிச்சிருக்காரு. அந்த மிருகம் சொரூபம் அதை வணங்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கொடிதான ஒரு புண் உண்டாச்சுன்ற ஒரு காரியத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயத்தை கொஞ்சம் மறுபடியும் படித்தா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். படிக்கலாம் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. பாத்தீங்களா, கொல்லாத பொடிய புண் உண்டாயிட்டுன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இடத்துல வண்டுகள் வரும் பொழுது இயல்பான வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டுச்சு. யாருக்கு? எகிப்தியர்களுக்கு. அதே மாதிரி இந்த மிருகம் சொரூபத்தை வணங்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை என்னது? ஏதோ ஒரு நம்பிக்கைக்குள்ள, ஒரு பொய்க்குள்ள ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இங்க ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது அது அவங்களுக்கு பாதிப்பு உண்டு பண்ணிருக்குது. அந்த பாதிப்பு புண் மாதிரி இருக்குது. அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு கொடிதான புண் உண்டாயிருச்சான். இந்த மாதிரி சத்தியத்தினுடைய செயல்பாடுகள் இந்த பூமியில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் முதலாவது வாதினுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். இதுக்குள்ள இன்னும் கடல் மாதிரி உள்ள போக முடியும். இப்போதைக்கு இதை மட்டும் பகிர்ந்துக்கிறது நமக்கு நலமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ முதலாவது வாதையில் அந்த மிருகத்தையும் சொரூபத்தையும், மிருகம் என்பதும் சொரூபம் என்பதும் ஃபால்ஸ் சிஸ்டம்ஸ், தவறான அமைப்புகள், அது கீழே அதோட உபதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆல்ரெடி பொய்க்குள் இருக்கிறாங்க. இப்ப வாதை ஜட்ஜ்மெண்ட் உள்ள வரும் பொழுது அவங்களுடைய ஏற்கனவே கூடிய இயல்பான நடைமுறை நம்பிக்கைகள் பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படும் பொழுது அது அவங்களுக்கு கொடிதான புண் மாதிரி பார்த்தீங்கன்னா அல்சர் மாதிரி, அதாவது ஆங்கில விதாமத்தில் ரொம்ப கிளியராக போட்டிருப்பாங்க, அல்சர் மாதிரி அவங்கள பாதிக்கின்றதை போட்டிருக்கும். இது முதலாவது வாதி என்று சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரிகளே, மீதம் இருக்கக்கூடிய வாதைகள் பயங்கரமாக ஆச்சரியமான வாதைகள். அந்த வாதைகள் நம்ம ஒன்றும் ஆழமாக தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நிலைமைகள் என்ன, நம்ம எந்த வாதியில் இருக்கிறோம், எப்ப விடுதலை அப்படின்ற காரியங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த வாரத்தில் அல்ல. காரணம் என்ன? ஆல்ரெடி நமக்கு வந்து 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 6 வாதையில் படிக்கணும்னா நமக்கு மினிமம்
நமக்கு 1.25 மணி நேரம் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, வேதத்தை நேசிக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது. அடுத்த வாரம் இதே மாதிரி இந்த நாள் என்ன பண்ண போறோம்னா மீதம் இருக்கக்கூடிய காரியங்களை கவனிக்க போறோம். எந்த வாதிலே நம்ம இருக்கிறோம், எப்போ விடுதலை அப்படின்ற உண்மைகள் தெரியணும் அப்படின்னா அடுத்த வாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் அடிப்படையில் நாம் சந்திப்போம், விடுதலை பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.